ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वति देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 10வது அத்தியாயத்தோட தொடர்ச்சி. இன்னைக்கு படிச்ச ஸ்லோகம் வந்து 33 மற்றும் 34. அதாவது இந்த அத்தியாயத்துல எப்படி உயிர்வாழிகளாகிய நமக்கு பல்வேறு புலன்கள் செயல்ல வந்தது, இயங்க ஆரம்பிச்சது. நம்முடைய புலன்கள் எல்லாம் எப்படி இயங்க ஆரம்பிச்சது? கண்ணுக்கு கண்ணு, அதுக்கான பார்வைக்கான சக்தி. பார்வைக்கான சக்தி கண், அந்த புலன்களை ஆளும் தேவதை. காது, கேட்கும் திறன், அந்த புலன்களை ஆளும் தேவதை. மூக்கு, நாசி, நுகரும் திறன், அந்த புலனை ஆளும் தேவதை. ஸ்கின், தோல், அந்த தோலினுடைய ஸ்பர்சம், அதனை ஆளும் தேவதை. இந்த மாதிரி ஓரொரு புலன்கள், அவயவங்கள், நமக்கு இருக்கிற ஒவ்வொரு அங்கங்களுக்கும் புலனுகரு பொருட்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், அறிவு புலனுகரு பொருட்கள், இதெல்லாம் எப்படி ஜீவாத்மா செயல்பட ஆரம்பிச்சது, இதெல்லாம் இப்படி இயங்க ஆரம்பிச்சது. இது இயக்கக்கூடிய தேவர்கள். இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து இயக்கக்கூடியவர் பரம புருஷோத்தமனான முழுமுதற் கடவுள். அப்ப பகவானுக்கு அவருடைய பிரபஞ்ச ரூபம், அவருடைய விராட ரூபம், அந்த விராட புருஷன் பார்க்க நினைச்சதுனாலதான், அவருடைய விருப்பத்தினால, விராட புருஷனுடைய இச்சானால, விருப்பத்தினால அவர் பார்க்க நினைச்சதுனால நமக்கு பார்வைக்கான புலன்கள், பார்க்கும் திறன், அதற்கான தேவதை. அவர் கேட்க நினைச்சதுனால கேட்பதற்கான புலன்கள், கேட்கும் தேவதை, அதற்கான கருவி காது. இப்படி ஓரொரு புலன்களும் பேச ஆரம்பிக்கணும். விராட புருஷன் பேச ஆரம்பிக்கும் நினைச்சதுனால ஜீவாத்மாவுக்கு பேசும் திறன், அதை கட்டுப்படுத்தும் தேவதை. நாக்கு, அதை சுவைக்கும் தேவதை. இப்படி எல்லாமே அந்த விராட புருஷர். விராட புருஷருங்கிறது பகவானுடைய பௌதிக தோற்றம். பகவானுடைய பௌதிக தோற்றம் தான் அந்த விராட புருஷர். அப்ப அது பகவானுடைய உன்னதமான தோற்றம் அல்ல. விராட புருஷரா இருக்கிறது பகவானுடைய உன்னதமான தோற்றம் அல்ல. அந்த விராட புருஷர் உயிர்வாழிகளுக்கு அவங்க இயங்குறதுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் பண்ணி கொடுக்கிறார். அவர் விருப்பப்பட்டாதான் அது நடக்குது. பகவானுடைய பௌதிக தோற்றம் விருப்பப்பட்டாதான் பௌதிக சக்தி, அதிபௌதிகம், ஆத்தியாத்மிகம் ஜீவா, அதிதெய்வீகம், இந்த இருவரையும் ஆளும் தேவதை. பௌதி இயற்கை, அந்த பௌதி இயற்கையினால கிடைக்கக்கூடிய புலன்கள், அந்த புலன்களில் செயல்படக்கூடிய ஆன்மா, இவற்றை அனைத்தையும் கட்டுப்படுத்தும் ஆளும் தேவர்கள் அதிதெய்வீகம். ஆத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதெய்வீக், இந்த மூன்றுக்கும் ஆதாரம், இந்த மூன்றையும் கட்டுப்படுத்துபவர் பரம புருஷோத்தமனான பகவான் கிருஷ்ணருக்கு. அப்போ பகவத்கீதை பகவான் என்ன சொல்றாரு? பூமிராப்போ அனலோவாயு கம்மனோர் புத்தி ரேவச்ச அகங்காரம் இதயமே பின்னா பிரகிருதி அஷ்டதா. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இவை அனைத்தும் என்னிடமிருந்து பிரிந்த சக்திங்கிறார். பகவான்றது பிரிந்த சக்தி, பகவானுடைய பௌதிக சக்தி. இந்த பௌதிக சக்தியை கொண்டுதான் பகவான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். நமக்கு புலன்கள் கிடைச்சதும் பௌதிக சக்தினால. அப்போ பௌதிக இயற்கையும் சரி, அந்த பௌதிக இயற்கையினால பெறப்பட்ட புலன்களும் சரி, இதனை ஆளும் தேவர்களும் சரி, இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிற ஆத்மாவும் சரி, எல்லாமே பகவானுடைய தயவை நம்பிதான் இருக்கு. அவருடைய கருணையில தான். அவர் இயங்க நினைச்சாதான் பிரபஞ்சம் இயங்குது. அவர் இயங்க நினைச்சாதான் நமக்கு புலன்கள் இயங்குது. எல்லாத்தையும் இயக்குபவர் அவர் தான். அதனால இங்க தெளிவா என்ன சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் நம்ம இந்த அத்தியாயத்துல இது வரைக்கும் படிச்சது அந்த விராட புருஷனுடைய ரூபம்.
அந்த விராட புருஷருக்கு அந்த பிரம்மாண்டமான ரூபத்துக்கு புலன்கள் இருந்தது. அந்த புலன்கள் எல்லாம் செயல்பட ஆரம்பிச்சதுனாலதான் நாம செயல்படுறோம். இன்னைக்கு நம்ம பேசுறோம், சாப்பிடுறோம், பார்க்கிறோம், நுகர்றோம், சுவைக்கிறோம். இது எல்லாமே அந்த விராட புருஷன் இயங்குறதுனால நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அவர் இயக்கத்தை நிறுத்திட்டாரு, எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். அப்ப அந்த விராட ரூபம் அல்லது விஸ்வரூபம், பகவானுடைய பௌதிக ரூபம், அது உன்னதமானது அல்ல. அது இந்த பிரபஞ்சத்தை இயக்கிறதுக்காக எல்லாம் அவருக்குள்ளே ஒடுங்கி இருக்கு. அனைத்து பௌதிகம், அனைத்து சக்தியும் அவருக்குள்ளேயே ஒடுங்கி இருக்கு. அவர் தான் சக்திமான். அந்த சக்திமான் நினைச்சாதான் சக்தி இயங்கும். சக்திமான் நினைத்தால்தான் சக்தி இயங்கும். சக்திமான் நினைக்கலைன்னா சக்தி இயங்காது. சக்திமான் அனுமதி கொடுக்கலைன்னா தேவர்கள் இயங்க முடியாது. அப்போ ஜடையருக்கும் அவருடைய சக்தி, தேவர்களும் அவரால் சக்தி அளிக்கப்பட்டவங்க. அப்போ தேவர்களும் பகவான் சக்தி அளிக்கப்பட்டவங்க, ஜடையருக்கும் பகவானுடைய சக்தி, இந்த ஆத்மாவும் பகவானுடைய அம்சம். அப்ப எல்லாமே அவரே தான் சார்ந்திருக்கு, பகவானையே சார்ந்திருக்கு. அதனால அந்த பரம புருஷோத்தமனான பகவானை அவருடைய சச்சிதானந்த ரூபத்தில் வழிபட வேண்டும். அதான் அடுத்த ஸ்லோகம் 34ஆம் ஸ்லோகத்துல. இது இப்போ 33ஆம் ஸ்லோகத்துல என்ன சொன்னாரு? இது வரைக்கும் சொன்ன வர்ணனைகள் எல்லாமே, thus by all this the external future of the personhood of Godhead is covered by cross forms such as those of planets which were explained to you by me. இதுவரைக்கும் வர்ணிக்கப்பட்டது எல்லாமே, இந்த அத்தியாயத்துல இதுவரைக்கும் வர்ணிக்கப்பட்டது எல்லாமே பகவானுடைய பௌதிக சக்தியில் அடங்கியிருக்கு. இந்த பிரபஞ்சமே 8 அடுக்குகளால மூடி இருக்கு. இந்த பிரபஞ்சம் சரி, இந்த பிரபஞ்சத்துல உயிர்வாளிகள் நாமளும் சரி, 8 அடுக்கு: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம். அப்ப இந்த பிரபஞ்ச வெளி இருக்கு இல்லையா, இந்த இந்த பௌதிகத்தோடைய, இந்த பிரபஞ்சத்தோடைய, இந்த இந்த அண்டத்தோடைய அவுட்டர் கவரிங், இந்த அண்டம் 8 கவரால மூடி இருக்கு. அதே மாதிரிதான் இந்த ஆத்மா இந்த உடல்ல 2 உடலால மூடி இருக்கு. இந்த உடல்ல இருக்கிற ஆத்மா 2 உடலால மூடி, ஒன்று ஸ்தூல சரீரம், இன்னும் சூட்சம சரீரம். சூட்சம்ங்கிறது இன்னும் கண்ணுக்கு புலனாகாது, மனம், புத்தி, அகங்காரம். சோ இப்படி இந்த விராட புருஷருடைய பௌதிக சக்தி கீழே தான் இந்த பிரபஞ்சமே இயங்கிட்டு இருக்கு. அதுதான் இப்ப இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? Therefore, beyond this gross manifestation is a transcendental manifestation, finer than the finest form. It has no beginning, no intermediate stage, and no end. Therefore, it is beyond the limits of expression or mental speculation and is distinct from the material conception. அப்ப இந்த பகவானுடைய விராட ரூபத்துக்கு அப்புறம் இந்த பௌதிக சக்திக்கெல்லாம் அப்பால் ஒரு சக்தி இருக்கு. அது பகவானுடைய இந்த பௌதிக தோற்றத்துக்கு அப்பால் ஒரு தெய்வீக தோற்றம் இருக்கு. அது மிக உன்னதமானது, பகவானுடைய சச்சிதானந்த ரூபம், பகவான் கிருஷ்ணருடைய சச்சிதானந்த ரூபம். இதுவரைக்கும் நம்ம பேசிட்டு இருந்தது பகவானுடைய பௌதிக சக்தி, அவருடைய விராட ரூபம், பௌதிக தோற்றம். இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க? இதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இன்னொரு ரூபம் இருக்கு. அது நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. அந்த தெய்வீகமான ரூபம், பகவானுடைய தெய்வீகமான ரூபம் மிக மிக உன்னதமானது, உன்னதமானவற்றா உன்னதமானது. அதுக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அந்த ரூபம், பகவானுடைய சச்சிதானந்த ரூபம் எப்ப தொடங்கியது, எப்ப முடிவே கிடையாது. அந்த பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்துக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. எதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது? இந்த பிரபஞ்ச இயக்கத்துடைய மாற்றங்கள், அப்புறம் மனக்கற்பனை, பௌதிகமான உணர்வு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அந்த சச்சிதானந்த ரூபத்தை பக்தினால மட்டும்தான் உணர முடியும். தூய பக்தி தொண்டு. அந்யாபிலாஷிதா சூர்ணம் ஞான கர்மானாவிரதம் அனுகூலேன கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமா. எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யக்கூடிய தூய பக்தி தொண்டு அல்லது தூய பக்தர்கள், அவங்களால மட்டும்தான் அந்த சச்சிதானந்த ரூபத்தை உணர முடியும். பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யசாஸ்மி தத்துவதக. பகவான் சொல்றாரு, பக்தி தொண்டால மட்டும்தான் என்ன உள்ளவாறு உணர முடியும். பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேன. பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்களால் தான் அந்த சச்சிதானந்த ரூபத்தை ஒருத்தரால் பார்க்க முடியும். பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை ஒருத்தர் பார்க்கணும்னு சொன்னா
அது பக்திங்கிற மை பூசப்பட்ட கண்ணாலதான் பார்க்க முடியும். பிரேமா அஞ்சனா, அஞ்சனா மை. ஆஹ் சந்தா, சந்தாமி டிவோட்டி, பக்தர்கள். அப்ப பக்தி என்ற மை பூசப்பட்ட கண்களால தான், பக்தர்களால மட்டும்தான் பகவானை பார்க்க முடியும். சோ பகவானுடைய சச்சிதானந்த ரூபத்தை இந்த மனக்கற்பனையாலேயோ ஜட புலன்களாலேயோ உணரக்கூடியதல்ல. அப்போ தூய பக்தி தொண்டு, அந்த தூய பக்தி தொண்டுங்கிறது எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, அந்யா அபிலாஷ், சூன்யம், ஞான கர்ம அனாவிரதம். அதுல ஞானத்தோட தாக்கமும் கிடையாது, கர்மத்தோட தாக்கமும் கிடையாது. எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அனுகூலேன, கிருஷ்ணருக்கு சாதகமாக, அனுகூலேன கிருஷ்ண அனுசீலனம், ஆச்சாரியருடைய வழிகாட்டுதல், தூய பக்தர்கள், ஆச்சாரியர்கள், குருமார்களுடைய வழிகாட்டுதல்ல பக்தி தொண்டு பயிற்சி பண்ணும்போது அந்த பக்தி தான் உத்தமமான பக்தி. ஆனா எனக்கு பெரும்பாலும் மக்கள் பக்தின்னு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஏதோ சமய சடங்கு பண்றது, வேத கோட்பாடுகளை பின்பற்றுறது, வேதங்கள்ல சொல்லியிருக்கிற கர்ம காண்டத்தை பின்பற்றுறது, வேதங்கள்ல சொல்லியிருக்கூடிய கர்ம காண்ட விதிகளை பின்பற்றுறது, ஃப்ரூட்டி வக்கர், பலநோக்கு கர்மங்களை செய்யறதெல்லாம் பக்தி இல்லை. அது ஒரு வழிபாடு, அவ்வளவுதான். வழிபாடுக்கும் பக்திக்கும் மலை போல வித்தியாசம் இருக்கு. வழிபாடுன்னா வழிபடுறாங்க, அவ்வளவுதான். முன்னோர்கள் வழிபாடு, தேவதை வழிபாடு, முன்னோர்களை வழிபடுறது, தேவர்களை வழிபடுறது. ஆனா பகவானை வழிபடுறது பக்தி. அதனாலதான் பிரபுபார் பக்தி தொண்டுன்னு சொல்றார். பகவானை வழிபடுறது பக்தி மட்டும் இல்ல, அன்பு மட்டும் இல்ல, அன்பாக தொண்டு செய்வது. கிருஷ்ண பக்தி அப்படின்னு சொன்னா பக்தினாலே அது பகவானுக்கு தான். பக்திங்கிற வார்த்தையே அது பகவானுக்கு. இன்னைக்கு மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, பெரும்பாலும் பக்தினா ஏதோ பூஜை செய்யறது, இல்ல ஏதாவது தான தர்மம் பண்றது, இல்ல ஏதாவது தேவதையை வழிபடுறது, கோயில்களுக்கு போறது, அந்த தேவதையை வழிபடுறது, முன்னோர்கள், இதெல்லாம் முன்னோர்களை வழிபடுறது, இதெல்லாம் பக்தி இல்ல, இது வழிபாடு. இப்ப பக்தினா என்னதுன்னா அன்போடு செய்வது, அன்போடு செய்யறது, சேவை செய்வது, அன்போடு பகவானுக்கு சேவை செய்வது. பக்தி தொண்டு என்றால் அன்போடு பகவானுக்கு சேவை செய்வது. அப்ப நம்ம 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம இந்த முன்னோர்கள் வழிபாடை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். மாகாளய பக்ஷா, பித்ரு பக்ஷா, இந்த முன்னோர்களை வழிபடுறது. சாஸ்திரங்கள்ல, வேதங்கள்ல பித்திருக்களை வழிபட்டு அவங்க திருப்தி செய்யணும். பித்திருக்களை வழிபட்டு அவங்க திருப்தி செய்யலைன்னா அவங்களுடைய சாபம், பித்ரு சாபத்துக்கு ஆளாவாங்க. யார் ஒருத்தர் முன்னோர்களை திருப்திப்படுத்தல, முன்னோர்களை வழிபடலைன்னு சொன்னா அவங்க பித்திருக்களுடைய சாபத்துக்கு ஆளாவாங்க. அதனால ஒரு குடும்பத்துல அவர் பிறந்த ஆண்மகன், புத்திரன், அவன் பித்திருக்கான கடமையை செய்யணும். அமாவாசை தீதி அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இந்த மாதிரி காலங்களில் முன்னோர்களை வழிபடுறது, இறந்து போனவங்களுக்காக பிண்ட அர்ப்பணம் செய்யறது, அதுக்கப்புறம் இந்த சித்திரா பௌர்ணமி அப்போ செய்யறது, அதுக்கப்புறம் இந்த மாகாளய அமாவாசை அல்லது பித்ருபக்ஷா, இதுல எண்ணற்ற பித்திருக்களை கடை தேத்துவதற்காக, விடுவிக்கிறதுக்காக அந்த குடும்பத்துல உள்ளவங்க அந்த பித்திருக்களுக்கு பிண்டதானம் செய்வது, அவங்கள வழிபடுறது, இதெல்லாம் பண்றாங்க. இது ஒரு வகையான வழிபாடு. இது பித்திருக்களான வழிபாடு, பித்திருக்களை வழிபடுறது. ஆனா உண்மையில அவங்க இதெல்லாம் பண்ணா அவங்க நரக வாழ்க்கையிலிருந்து விடுபடுறாங்களே தவிர அவங்க பிறப்பு இறப்புலேருந்து விடுபடுறாங்களா? நம்ம பித்திருக்கள்லாம் என்ன ஆயிருக்காங்க, பித்திருக்களுடைய கதி என்ன, இதுதான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தோம். பித்திருக்களை கடை தேத்துவதற்கான சரியான வழி என்ன? பித்திருக்களை நம்முடைய பித்திருக்கள், நம்முடைய முன்னோர்கள் எங்க போயிருக்காங்க, என்ன ஆயிருக்காங்க, அவங்களுடைய நிலைமை என்ன, நம்ம இந்த உடலை விட்ட நம்முடைய தாத்தா, தாத்தாவுடைய தாத்தா, பாட்டி, பாட்டியோடைய பாட்டி, இப்படி நம்முடைய ஜெனரேஷன்ஸ், முந்தைய தலைமுறைகள், முந்தைய முன்னோர்கள், பித்திருக்கள், அவங்க என்ன ஆனாங்க, எங்க போயிருக்காங்க, அவங்க எந்த மாதிரி செயல் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியாது. அப்போ அவங்களுக்காக வேத சடங்கை பண்ணும்போது, வேதங்களை சொல்லப்பட்டிருக்கிற கர்ம காண்டத்தை செய்யும்போது, அந்த பித்திருக்களை வழிபடும் போது அவங்க நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. அந்த பித்திருக்களுக்காக பிண்டதானம் கொடுக்கும்போது, அவங்களுக்காக பிராமணர் கூப்பிட்டு பூஜைகள்லாம் செஞ்சு அவங்க பேர்ல பூஜைகள் செஞ்சு தர்ப்பணம் செய்யும் போது, அப்புறம் அன்னைக்கு பிராமணருக்கு தட்சணை கொடுக்கறது, தானம் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணும்போது இந்த புண்ணிய கர்மா, இந்த புண்ணிய கர்மா அந்த பையன் செய்யறதுனால, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க செய்யறதுனால பித்திருக்கள் அந்த பித்திருக்களுடைய சாபத்திலிருந்து விடுபடுவாங்க.
ஏன்னா பித்திருக்கள் சில நேரங்களில் பித்திருக்கள் விடுபடாம ஒரு சூழ்நிலையில கஷ்டப்பட்டு இருக்கலாம். அப்ப இந்த குடும்பத்துல வர்றவங்க அந்த மாதிரி கடமையை செய்யும்போது பித்திருக்கள் வந்து அவங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஏன்னா அவங்க நரகத்துல போய் கூட கஷ்டப்பட்டு இருக்கலாம். அப்ப இவங்க வேத கொள்கையில தர்மத்தை வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தர்ம கோட்பாடுகள் சமய சடங்குகளை பண்ணும்போது வேதத்தின் கோட்பாடுகளை செய்யும் போது அந்த பித்திருக்கள் விடுபடுறாங்க, அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க. ஆனா இது முழுமையா விடுபட்டிருக்காங்களா, அவங்க முழு திருப்தி அடைஞ்சிருக்காங்களா? அப்ப வெறுமனே பித்திருக்களை வழிபடுறதுனால மட்டும் நம்ம பித்திருக்களை சந்தோஷப்படுத்திட முடியாது. வெறுமனே பித்திருக்களை வழிபடுறதுனால மட்டும் அவங்களை சந்தோஷப்படுத்த முடியாது. அவங்க முழு திருப்தி அடைய மாட்டாங்க, முழு சந்தோஷம் அடைய மாட்டாங்க. காரணம் என்னதுன்னா, அவங்க வழிபடும் போது அவங்க அந்த நரக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு அவங்களுக்கான தர்ப்பணம் செய்யும் போது அவங்களுக்கு வந்து பிராமணரை வைத்து அந்த பிண்டதானம் செய்யும் போது அது விஷ்ணுடைய நாமத்தை சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு பித்ருலோகத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நரகலோகத்திலிருந்து பித்ருலோகத்துக்கு போகலாம், பித்திருக்களுக்கான உலகம், முன்னோர்களுக்கான உலகத்துல போய் இருக்கலாம். ஆனா அது கூட நிரந்தரமானது அல்ல. அவங்க பூர்ணமான விடுதலை அடையணும். அவங்க பூர்ணமான விடுதலை அடையணும்னா இதை வந்து ஒரு சமய சடங்காவோ இது வழிபாடோ செய்யாம இதை வந்து பக்தி தோண்டா மாத்தணும். நம்ம வீட்டுல கிருஷ்ணருக்கு பூஜை மண்டபம் அமைத்து பகவானுக்கு நிவேதனம் செய்து பகவானுடைய நாமத்தை ஜெபம் செஞ்சு பகவானுக்கு நிவேதனம் செய்து அந்த பிரசாதத்தை பித்திருக்களுக்கு வழங்கும் போது அவங்க பிறப்பு இறப்புலேருந்தே விடுபடுறாங்க. பிறப்பு இறப்புலேருந்தே விடுபடுறாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு கிருஷ்ண பக்தரா இருக்கும்போது ஒருத்தர் பக்தரா இருக்கும்போது அவங்க நாம ஜபிக்கிறாங்க, பகவானுக்கு சேவை பண்றாங்க, துளசியை வழிபடுறாங்க, வைஷ்ணவருக்கு சேவை பண்றாங்க, வைஷ்ணவருக்கு தானம் கொடுக்குறாங்க, கோயில்ல போய் பிரசாத விநியோகம் பண்றாங்க. அப்படிலாம் பண்ணா அவங்க எண்ணற்ற முன்னோர்களை விடுவிக்க முடியும், வெறுமனே கிருஷ்ண உணவை பயிற்சி பண்றதுனால. அப்ப நிரந்தரமான தீர்வு என்னது? பித்திருக்களை வழிபடுறது பித்திருக்களுடைய தோஷத்தை போக்குறதுக்கு தற்காலிகமான தீர்வு. தீர்வு வந்து அவங்க வேத சடங்குகளை பண்றது. நிரந்தரமான தீர்வு என்னன்னா அவங்களுக்கு கிருஷ்ண உணர்வுல சேவை பண்ணி, அதாவது கிருஷ்ண உணர்வுல ஒரு பக்தன் வந்து பகவானுக்கு சேவை செய்து அந்த பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுக்கும் போது அவங்களுக்கு நிரந்தரமான தீர்வு. அது ஒரு நாள் மட்டும் இல்ல, ஏதோ அமாவாசை திதி அன்னைக்கு பண்ணோம், அப்புறம் வந்து நாங்க மாகாளய பட்சம் அந்த பித்ருபக்ஷத்தப்ப பண்ணோம், அந்த மாதிரி இல்லாம நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம அன்றாட வாழ்க்கையில பகவானுடைய நாமத்தை ஜபம் செஞ்சு பகவானுக்கு பூஜை மண்டபம் அமைத்து அப்புறம் நாம ஜபம் செஞ்சு பகவானுக்கு பூஜைகள் செய்து பகவானுக்கு பிரசாத நிவேதனம் செய்து அந்த பிரசாதத்தை நம்ம விநியோகம் செய்யும் போது நாமும் விடுபடுறது மட்டும் இல்ல, நாமும் பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடலாம், எண்ணற்ற முன்னோர்களை நம்ம விடுவிச்சிடலாம். சரி, அதே போலதான் தேவதை வழிபாடு. நிறைய பேர் தேவதை வழிபடுவாங்க. உதாரணத்துக்கு இன்னிலிருந்து நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது. நவராத்திரி பண்டிகை ரொம்ப நம்முடைய வேத கலாச்சாரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை. 9 நாள் ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க பாரதம் முழுவதும். அது வந்து வட இந்தியால, தென்னிந்தியால, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, அப்புறம் வந்து பெங்கால், வங்காள தேசம், எல்லா மாநிலங்கள்லயும் பாரதம் முழுவதும், ஏன் வெளிநாடுல கூட மலேசியா, சிங்கப்பூர் மாதிரி பல இடங்கள்ல வெளிநாடுகள்ல கூட இந்த நவராத்திரி பண்டிகை வந்து ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க. பொதுவா நவராத்திரி பண்டிகை வந்து 2 பார்வையில் இருக்கு. ஒன்று வந்து தேவி உபாசகர், தேவியை வழிபடுறவங்க, இன்னொன்று வந்து வைஷ்ணவ முறைப்படி செய்யறவங்க. நவராத்திரி பண்டிகைய இந்த 9 தினத்தை தேவி வழிபாடு செய்யறவங்களும் இருக்காங்க, தேவி உபாசகர்கள். தேவி உபாசகர்கள் தேவியை வழிபடுவாங்க, வைணவர்கள் வந்து லக்ஷ்மி தேவியை வழிபடுவாங்க. 9 நாளும் 9 அலங்காரம், 9 நாள். நவ அப்படின்னா 9, ராத்திரினா 9 இரவு. நவராத்திரி அப்படின்னா 9 இரவு. இந்த 9 இரவும் ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க. அது தேவியை வழிபடுறவங்களும் சரி, பெருமாளை வழிபடுறவங்க, லட்சுமி நாராயணர் வழிபடுறவங்க. லட்சுமி நாராயண வழிபடுறவங்க, பெருமாளை வழிபடுறவங்க தாயார் லட்சுமியை வந்து ஒரு பல்லக்குல வாகனத்துல எழுந்தருள பண்ணி அவங்கள கோயிலை சுற்றி வந்து அவங்களுக்கு வந்து அபிஷேகம் எல்லாம் செஞ்சு ஒரு நாள் ஒரு அலங்காரம், அஷ்டலட்சுமி அலங்காரம், சந்தானலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, 9 விதமான அலங்காரம் செய்வாங்க. பகவானுக்கும் அதே மாதிரிதான். சில கோயில்களை வந்து தசாவதாரம், 9 நாளும் 9 அவதாரங்களை வந்து அலங்காரம் செய்வாங்க. அலங்காரம் செய்து கோயிலை சுற்றி வலம் வந்து அபிஷேகம் எல்லாம் செஞ்சு அலங்காரம் செஞ்சு கோயிலை சுற்றி வலம் வந்து பிரசாத விநியோகம் எல்லாம் பண்ணுவாங்க, நாமஜபம் செய்வாங்க, கீர்த்தனை பண்ணுவாங்க. இது வைணவ முறைப்படி செய்யறது.
ஒன்று வைணவ முறைப்படி செய்வது, இன்னொன்னு தேவி உபாசகர்கள் தேவியை வழிபடுறது. எதுவுமே பகவானோடு சம்பந்தப்படுத்தாம விட்டுட்டோம்னா அது வெறும் சடங்கா போயிடும். ஒரு சடங்காக, பூஜையாக. நம்ம வீட்டுல கூட பாருங்க, தமிழ்நாட்டுல பெரும்பாலும் வீட்டுல கொலு பொம்மை எல்லாம் வைப்பாங்க. இந்த நவராத்திரி 9 நாளும் குறிப்பா பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டுல கொலு வைப்பாங்க. வீட்டுல நிறைய படியெல்லாம் வச்சு அதுல பொம்மை எல்லாம் அடுக்கி வைப்பாங்க, கொலு பொம்மை. அந்த கொலு பொம்மையில அடுக்கி வச்சு பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு, குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு, பெரியவங்க எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க, பஜனை பண்ணுவாங்க, பிரசாத விநியோகம் பண்ணுவாங்க, துணிமணிகளை பரிசா கொடுப்பாங்க. இது அன்பு பரிமாற்றம். பரிசு கொடுப்பாங்க, பரிசு வாங்கிக்குவாங்க. சரி, அந்த கொலு எப்படி செட் பண்றது? இந்த கொலு பொம்மை வைக்கும்போது, இன்னைக்கு கொலு பொம்மையில எல்லாம் விளையாட்டாய் போச்சு. காரு, பஸ் அதெல்லாம் இல்லை. கொலு பொம்மைனா அதுல இந்த பகவானுடைய பல்வேறு லீலைகள், அவதாரங்கள். ஸோ அந்த ஸ்டெப்ல நிறைய படி எல்லாம் இருக்கும். சிலர் வீட்டில் 8 படி, 10 படி, 5 படி, 4 படியில வைப்பாங்க. ஸோ மேல டாப் மோஸ்ட் மேற்படியில நம்ம ராதாகிருஷ்ணன் வைக்கணும். ராதாகிருஷ்ணர் எப்பவுமே உயர்ந்த வழிபாடு, வழிபாட்டிலே மிக உயர்ந்தது. ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணூர் ஆராதனம் பரம். மகாதேவர் சிவபெருமான் என்ன சொல்றாரு பார்வதி தாயார்கிட்ட? பார்வதி தேவி ஒரு தடவை கேள்வி கேட்டாங்க, பிரபு நிறைய வழிபாடுகள்லாம் இருக்கே, சிலர் என்ன வழிபடுறாங்க, சிலர் உங்களை வழிபடுறாங்க, சிலர் நம்மள பிள்ளைங்களை வழிபடுறாங்க, இந்த வழிபாட்டிலேயே சிறந்த வழிபாடு எது? சிலர் பெருமாளை வழிபடுறாங்க, சிலர் லட்சுமியை வழிபடுறாங்க, சிலர் ஹனுமான்ஜியை வழிபடுறாங்க. இந்த நிறைய வழிபாடுகள்லாம் இருக்கு இல்லையா? இந்த வழிபாட்டிலேயே சிறந்த வழிபாடு எது? அப்ப மகாதேவ் சொல்ற ஆராதனம் சர்வேஷாம், எல்லா ஆராதனையும் உயர்ந்தது விஷ்ணு ஆராதனம் பரம், விஷ்ணு வழிபடுறது. தஸ்மாத் பரதரம் தேவி, அதை விட சிறந்தது அவர் அடியார்களை வழிபடுவது. துளசி தேவி, ஹனுமான், ஆச்சாரியர்கள், குருமார்கள், அதாவது அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான சம்பிரதாயத்தில் வரக்கூடிய ஆச்சாரியர்கள். ராமானுஜாச்சாரியார், மாத்வாச்சாரியர், பிரபுபாதர், இந்த மாதிரி ஆச்சாரியரை வழிபடுவது. ஆச்சாரியோபாசனம், ஆச்சாரியர்களை வழிபடுவது, துளசியை வழிபடுவது, தாமம் பகவான் தோன்றிய இடம் பிருந்தாவனம், மதுரா இவற்றையெல்லாம் வழிபடுவது அதை விட உயர்ந்தது. அதனால நம்ம வீட்டுல கோலு பொம்மை வைக்கும் போது மேற்படியில ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல டாப் மோஸ்ட் மேற்படியில ராதாகிருஷ்ணர். அதுக்கப்புறம் அடுத்தது விஷ்ணு அவதாரங்கள். குறிப்பா நரசிம்மர், இந்த தசவதாரம், மத்ஸ்ய கூர்ம வராக நரசிங்க வாமன, பரசுராமா, பலராமா, ராமா, பலராமா, புத்தா, கல்கி, இந்த மாதிரி 10 அவதாரங்கள். அதுக்கப்புறம் பாலாஜி, சீதாராம், லக்ஷ்மண், இது மாதிரி பாண்டுரங்கர், அப்புறம் குருவாயூரப்பர், இந்த மாதிரி விஷ்ணுவோடைய தத்துவங்கள். ஸோ மேற்படியில முதல் படியில ராதாகிருஷ்ணர், அடுத்த படியில விஷ்ணுவோடைய தத்துவங்கள், தசவதாரங்கள், அப்புறம் விஷ்ணு தத்துவங்கள். அதுக்கப்புறம் பல்வேறு தேவதைகள், மகாதேவர், அந்த சிவ குடும்பம், மகாதேவர், பார்வதி, கணபதி, கார்த்திகேயன், சிவ குடும்பம். இந்த மாதிரி நம்ம அப்படி செட் பண்ணலாம். அப்புறம் பார்வதி கல்யாணம், சீதா கல்யாணம், இது மாதிரி பல்வேறு லீலைகள் அதெல்லாம் வைக்கலாம். அந்த மாதிரி லீலைகளை டிஸ்பிளே பண்ணலாம். இதெல்லாம் எதுக்கு அப்படி பண்றதுன்னா, இதெல்லாம் செய்யும் போது அந்த உணர்வு, இந்த பண்டிகை காலம்னாலே, பண்டிகை காலம், திருவிழா காலம்னாலே இறைவனுடைய லீலைகளை ஸ்மரணம் செய்வது. கிருஷ்ணர் பல்வேறு அரக்கர்களை வதம் செஞ்ச மாதிரி, ராமர் ராவணன் கூட சண்டை போடுற மாதிரி பாருங்க. இந்த 9 ராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறம் நவராத்திரி முடிஞ்சு 10ஆம் நாள் விஜயதசமி அன்னைக்கு அந்த கதையை பேசுவோம். ரொம்ப நல்லா இருக்கு. விஜயதசமி, ராம ராவண யுத்தம். விஜயான வெற்றி, தசமினா 10ஆவது நாள். இந்த ஓரொரு நாளும் ஓரொரு பண்டிகை. பிரதமை முதல் நாள் நவராத்திரி, நவராத்திரியில முதல் நாள் பிரதமை, 2ஆம் நாள் திதியை, 3ஆம் நாள் திருதியை, 4ஆம் நாள் சஷ்டி, 4ஆம் நாள் சதுர்த்தி, 5ஆம் நாள் பஞ்சமி, 6ஆம் நாள் சஷ்டி, 7ஆம் நாள் சப்தமி, 8ஆம் நாள் நவமி, 9ஆம் நாள் 8ஆம் நாள் அஷ்டமி, 9ஆம் நாள் நவமி, 10ஆம் நாள் தசமி. இந்த 9 நாள் பண்டிகை வச்சுட்டு 10ஆம் நாள் விஜயதசமி, ராமச்சந்திர விஜயோத்சவா. வட இந்தியால தசரா பண்டிகைன்னு ரொம்ப விமர்சையா கொண்டாடுவாங்க. பெரிய பிரம்மாண்டமான ராவண பொம்மை, ராவணுக்கு உருவ பொம்மை பண்ணி அதை ராமர் அஸ்திரங்களால தைக்கிற மாதிரி அப்படி வெகு விமர்சையா கொண்டாடுவாங்க.
இந்த 9 நாள் யுத்தம் முடிஞ்சு 10ஆம் நாள் ராமர் வந்து ராவணனை வதம் செய்யறார். அதான் ராமச்சந்திர விஜயோத்சவா. ராமச்சந்திர விஜயோத்சவா. இது வைஷ்ணவ முறைப்படி பண்ணும்போது இந்த மாதிரி 9 நாளும் லட்சுமி தேவி அலங்காரம் செஞ்சு அவங்க இந்த திருவிழாவை கொண்டாடுவாங்க. 10ஆம் நாள் ராமச்சந்திர விஜயோத்சவா. அந்த மாதிரி கொலு வைக்கும்போது ஒரு ஸ்டெப்ல, முதல் ஸ்டெப்ல ராதா கிருஷ்ணர், அந்த ராதா கிருஷ்ணர் லீலைகள் சம்பந்தமா உள்ள பொம்மைகள், அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய துவாரகா லீலை, ருக்மணி சத்யபாமாவோட இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் கிருஷ்ணருடைய மதுரா லீலை, கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்துல தோன்றியது, கிருஷ்ணரை அன்னை யசோதை உரலால் கட்டி போட்டது, அவர் வந்து கோவர்த்தன மலையை குடையா பிடிச்சது, இந்த மாதிரி லீலைகள்லாம் 3வது படியில. அதுக்கப்புறம் தசாவதாரங்கள், அதுக்கப்புறம் பல்வேறு விஷ்ணுவுடைய அவதாரங்கள், பாலாஜி, பாண்டுரங்கர், அப்புறம் வந்து பல்வேறு ரங்கநாத சுவாமி, இந்த மாதிரி உள்ள விக்கிரகங்கள், அதுக்கப்புறம் தேவதைகள் அவங்களுடைய லீலைகள். இப்படி நம்ம இந்த லீலைகள் எல்லாம் ஸ்மரணம் செய்யணும். அன்னைக்கு ஒரு நாளும் பகவானுடைய கீர்த்தனத்தை பஜனை செஞ்சு வீட்டுல கோலு பொம்மை வச்சு, நம்ம வைஷ்ணவர் என்ன பண்ணலாம், பக்தர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு கீர்த்தனம் செஞ்சு அவங்ககிட்ட பகவானுடைய கதைகள்லாம் கேட்டு அவங்க பிரசாதம் கொடுத்து, இந்த மாதிரிதான் பண்டிகை கொண்டாடணும். பண்டிகை கொண்டாடுறதே பகவானுடைய லீலைகளை கேட்பதற்காக. லீலைகளை கேட்கணும், பாடணும். வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பலியும் பூதர்வான் நிந்தரும் தீயினால் தூசாகும் செப்பேலும். வாய் எடுத்து பாடணும். கோலுல பொம்மை இருக்கிற மாதிரி நாமளும் உட்காந்துருக்க கூடாது. கோலு பொம்மை வச்சுட்டே கோலுல பொம்மை இருக்கிற மாதிரி நாமளும் உட்காந்துருக்க கூடாது. அதுல வந்து கோலு பொம்மை மாதிரி நம்ம உட்காந்துருக்காம நம்ம பாட்டு பாடணும், கிருஷ்ணருடைய புகழ் பாடணும். சததம் கீர்த்தயந்தோமாம் எதந்தஸ்ய திடபிரதா நமசந்தஸ்ய மாம் பக்தியா நித்திய யுக்தோபாசதே. எனது பக்தர்கள் எப்போதும் என் புகழ் பாடிக்கொண்டு, சததம் கீர்த்தயன், எப்போதும், நாட் ஒன்லி நவராத்திரி, நாட் ஒன்லி கோலு. நான் கோலு வச்ச அன்னைக்கு பஜனை பண்ணங்க, அடுத்த வருஷம் கோலு வைக்கும் போதா பாடுவேன்னு சொல்லக்கூடாது. நான் கோலு வச்ச அன்னைக்கு கிருஷ்ணர் கதை கேட்டங்க, அப்புறம் அடுத்த வருஷம் வாங்கன்னு சொல்லக்கூடாது. சததம் எப்போதும் கீர்த்தயந்தோமாம், பகவான் புகழ் பாடிக்கிட்டே இருக்கு. 24 hours டே, 24 மணி நேரம் கிருஷ்ணருடைய புகழை பாடிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கு. சததம் கீர்த்தயந்தோமாம் எதந்தச திடபிரதா, உறுதியான மனதோட. அட போங்க, எங்க கிருஷ்ணருடைய புராணம் கேட்டு நம்ம புராணமே பெரிய புராணமா இருக்கு அப்படின்லாம் புலம்ப கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கீங்க கிருஷ்ண புராணம் கேட்கறது, எங்க புறாமே பெரிய புராணம் தான். அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு கிருஷ்ணனுடைய புகழ் கேட்கணும், கிருஷ்ணனுடைய புகழ் பாடணும். சததம் கீர்த்தயந்தோமாம் எதந்தச திடபிரதா, எப்போதும் என் புகழ் பாடிக்கொண்டு இடையராது முயற்சி செய்து கொண்டு இந்த மகாத்மா. அப்பதான் மகாத்மா ஆக முடியும். ஒருத்தர் மகாத்மா ஆகணும்னு சொன்னா கிருஷ்ணருடைய புகழ் பாடணும், கிருஷ்ணருடைய புகழை கேட்கணும். தன் புகழ் பாடுறவன் துராத்மா. துராத்மா யாரு? நாங்கெல்லாம் அந்த காலத்துல துபாயில இருக்கையில, நாங்கெல்லாம் அங்க அந்த காலத்துல சிங்கப்பூர்ல இருக்கையில அப்படின்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. நாங்கெல்லாம் அந்த காலத்துல மலேசியால கார்ல போகும்போது அப்படிலாம் ஆரம்பிக்க கூடாது. எப்போது கிருஷ்ணாவுடைய புகழ் பாடிட்டு இருக்கு. சததம் கீர்த்தயந்தோமா எதந்த திடபிரதா, உறுதியான மனதோடு, எந்த சூழ்நிலை வந்தாலும் பிறளாது மனதோடு, எந்த சூழ்நிலை வந்தாலும் பிறளாது மனதோடு, உறுதியான மனதோடு. சததம் கீர்த்தயந்தோமாம், எப்போதும் கிருஷ்ணனுடைய புகழை பாடிட்டு கேட்டு இருக்கு. நமஷ்யன் தஷ்யமாம் பக்தியா, ரொம்ப பக்தியோட அன்போடு அவருக்கு நமஸ்காரம் பண்ணும். இந்த மாதிரிதான் ஒரு மகாத்மா வாழ்வாரு சொல்ற. இத்தகு மனோபாவத்துல ஒரு மகாத்மா வாழ்கின்றான்னு சொல்றாரு. எப்படி வழிபட்டு இருக்கார்? பகவானே வழிபட்டு இருக்கார். அவர் தான் மகாத்மா. பகவானை வழிபடாதவங்க துராத்மா. பாவகரமான வாழ்க்கையை வாழ்றவங்க நராத்தமா. நராத்தமா, துராத்தமா, மகாத்மா. நராத்தமா நரன்களே கீழிலேயானவன் நராத்தமா. அவர் எல்லா பாவகாரியம் செய்யறவங்க. துராத்மா மனித பிரிவு கிடைச்சும் பயன்படுத்திக்காம புலன்பமாக சினிமா பாட்டு டிராமா எல்லாம் போடுறோம். மகாத்மா கிருஷ்ணரை பத்தி டிராமா போடுவாரு, கிருஷ்ணரை பற்றி பாட்டு பாடுவாரு, கிருஷ்ணரை பற்றி கேட்பாரு. மகாத்மா ஆகணும். அது மாதிரி கோலு எல்லாம் பண்ணி பக்தர்களை கூப்பிட்டு அவங்க வீட்டுல வந்து கீர்த்தனை எல்லாம் வச்சு நாம ஜபம் பண்ணி அது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணணும். பக்தர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு அப்பப்போ கீர்த்தனம். நாம கோயிலுக்கு போகணும், அங்க போய் நடக்கிற கீர்த்தனைல கலந்துக்கணும், பகவான் முடி வீழ்ந்து வணங்கணும், பிரசாதம் சாப்பிடணும், நாம சங்கீர்த்தனை கேட்கணும், பாடணும், ஜபிக்கணும், இதெல்லாம் பண்ணணும். அப்பதான் நம்மளை இந்த கட்டுண்ட வாழ்க்கையில இருந்து இந்த மாயா சக்தி இல்ல புறசக்தி, அந்த சக்தி வந்து நம்மளை கவர்ந்து இருக்கு. இப்ப இங்க கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா, 8 விதமான கவர்ல மூடி இருக்கு.
கிருஷ்ணருடைய மாயாசக்தினால் நம்ம பிடிக்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாருமே கிருஷ்ணருடைய மாயாசக்தினால் பிடிக்கப்பட்டு தன்னை மறந்த ஜீவாத்மா தன்னையே கர்த்தா நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்றாரு பகவத்கீதை. பிரகிருதியை கிரியமானானி குணை கர்மாணி சர்வச அகங்கார விமூடாத்மா கர்த்தாக மிதி மன்னியது. ஜடையர்க்கின் முக்குணத்தினால கவரப்பட்ட ஜீவாத்மா நான் தான் எல்லாமே நினைச்சிட்டு இருக்கேன், அதான் முட்டாள் ஆத்மான்னு சொல்றாரு. இதுதான் இந்த பொய் அகங்காரம் தான் நம்முடைய இந்த பௌதிக துன்பத்துக்கே காரணம். இந்த ஜட உடல்ல நம்ம எடுத்துட்டு கஷ்டப்படுறதுக்கு முக்கியமான காரணம் இந்த பொய் அகங்காரம். இந்த பொய் அகங்காரத்தை தூக்கி போட்டு நம்ம கிருஷ்ணரை சரணடையும். அப்போ இந்த திருவிழாக்கள் பண்டிகைகள்லாம் பகவானை வழிபடுறது தான். ஆனா காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, ஒரு சடங்கு ஆயிடுச்சு, சடங்கு மாதிரி. அது இந்த நவராத்திரிக்கு தேவியை வழிபடுறவங்க அவங்க ஒரு நாளும் தேவிக்கு ஒரு அலங்காரம் செய்வாங்க. ஆனா அது எல்லா லீலைகளும் பகவானோடு சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த லீலைகள் கேட்கும் போதுதான் புரியுது, ஓ இதுக்குதான் இப்படி எல்லாம் பண்றாங்களா, ஏன் இப்படி பண்றாங்க, அப்ப இதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன, இதுக்குள்ள இந்த காரணத்துக்கெல்லாம் மூல காரணம் என்ன, ஏன் இதை செய்யணும், நம்ம இந்த பண்டிகை கொண்டாடுறதுனால நமக்கு என்ன பயன். நம்ம ஏற்கனவே முன்னாடி பேசினோம், முந்தைய பாகவத வகுப்புல மதுரால பகவான் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணார். கம்சனுடைய சிறைச்சாலையில 8வது குழந்தையா வந்தார். அப்ப 7வது குழந்தை பலராமர், 8வது குழந்தை கிருஷ்ணா. அப்ப கிருஷ்ணர் அவதரிக்கும் போது அவர் யோகமாய சக்தியோட வர்றார். சக்தி அப்படின்னா பகவானுடைய சக்தி, விஷ்ணு சக்தி, விஷ்ணு மாயா. அந்த மாயா 2 ரோல் இருக்கு, ஒன்னு யோகமாயா, மகாமாயை. யோகமாயை யோகமாய சக்தியோட வேலை என்னன்னா நம்மளை கிருஷ்ணர்கிட்ட நெருக்கமா வைக்கும், கிருஷ்ணர் கிட்ட கொண்டு போகும். யோகமாய சக்தி என்ன பண்ணும்னா கிருஷ்ணரோடு நம்மளை இணைக்கும். மகாமாய சக்தி என்ன பண்ணும், கிருஷ்ணாட்ட நம்மளை பிரிச்சு வைக்கும். ஒரே சக்தி தான். இப்போ கரண்ட் இருக்கு இல்லையா, கரண்ட் சூடுபடுத்துறதுக்கு பயன்படுது, குளிர்ச்சிக்கு பயன்படுது. கரண்ட்டை ரெஃப்ரிஜிரேட்டரோட கனெக்ட் பண்ணா, கரண்ட்டை மின்சாரத்தை குளிர்சாதன பெட்டியோடு கனெக்ட் பண்ணும்போது அது குளிர்ச்சி தருது இல்லையா. கரண்ட்டை ரெஃப்ரிஜிரேட்டரோட கனெக்ட் பண்ணும்போது அது குளிர்ச்சி தருது. கரண்ட்டை இண்டக்ஷன் அடுப்போட கனெக்ட் பண்ணும்போது அது சூடு தருது இல்லையா. ஒரே கரண்ட் தான், ஒரு இடத்துல வெப்பம் கொடுக்குது, ஒரு பக்கம் குளிர்ச்சி கொடுக்குது இல்லையா. அதே போலதான் பகவானுடைய சக்தி, அவர் சக்தி எல்லையற்றது. பகவானுடைய சக்தி எல்லையற்றது. அது பல விதங்கள்ல செயல்படுது. எப்படி கரண்ட் குளிர்ச்சியும் கொடுக்குது, வெப்பம் கொடுக்குது. குளிர்சாதன பெட்டியோடு கனெக்ட் பண்ணும்போது கரண்ட் அந்த குளிர்சாதன பெட்டி மூலமா குளிர்ச்சி கொடுக்குது. அந்த கரண்ட்டை இண்டக்ஷன் அடுப்போட கனெக்ட் பண்ணும்போது அது சூடு பண்றதுக்கு பயன்படுது, சமைக்கிறதுக்கு பயன்படுது. அந்த மாதிரி பகவானுடைய சக்தி ஒன்னு யோகமாயி, இன்னொரு மகாமாயி. ஸோ மகாமாயை அவங்க தான் பார்வதி, துர்கா. பார்வதி, துர்கா, விஷ்ணு துர்கா, விஷ்ணு மாயை, மகாமாயை. ஸோ இவங்க இப்ப நம்ம பேசணும் இல்லையா, அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதைவிக், அந்த 3 ஈட்டி. துர்கையோட கையில ஒரு சூளம் இருக்கு, அந்த சூளத்துல 3 ஈட்டி இருக்கு. அது அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதைவிக். அவங்க என்ன பண்றாங்க, அது மூலமா அவங்க ஒரு ஜெயிலர் மாதிரி. ஜெயிலருடைய வேலை என்னது, கைதிகளை போட்டு பனிஷ் பண்றது. ஜெயிலுக்குள்ள போயிட்டு ஜெயிலர் மேல கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஜெயிலுக்குள்ள போயிட்டு என்ன ஜெயிலர் அடிக்கிறாரு உதைக்கிறாருன்னு சொன்னா அது முட்டாள்தனம். நான் ஜெயிலுக்குள்ள போயிருக்க கூடாது. அந்த மாதிரி நம்ம ஜட உலகத்துல எனக்கு உடலால பிரச்சனை, மனதனால பிரச்சனை, இயற்கையினால பிரச்சனை, மற்ற ஜீவராசினால பிரச்சனை. நீ ஏன் இந்த ஜட உலகத்துல வந்தீங்க இல்லையா. நீ இந்த பிறவி எடுத்துருக்க கூடாது. நான் இந்த பிறவி எடுத்துட்டு, இந்த மனித உடல் எடுத்துட்டு இந்த ஜட உலகத்துல என்னால வாழ முடியல. எனக்கு உடம்புனால பிரச்சனை வருது, தலைவலி வருது, பல்லு வலி வருது, நோய் வருது, அப்புறம் எனக்கு மனசுல வலி வருது. இந்த இயற்கையினால அனுபவிக்க முடியல, இயற்கையினால கட்டுப்படுத்த முடியல, இயற்கை எனக்கு துன்பம் தருது, மற்ற ஜீவராசினால் தொந்தரவு வருது அப்படின்னா நான் இந்த ஜட உடல் எடுத்துக்க கூடாது. ஜெயிலுக்குள்ள போயிட்டு ஜெயிலருக்கு குத்தம் சொல்ல முடியாது. அந்த மாதிரிதான் இந்த ஜட உலகத்துக்குள்ள நம்ம யாரையுமே குத்தம் சொல்ல முடியாது. நான் ஜெயிலுக்குள்ள போயிருக்க கூடாது, நான் இந்த ஜட உலகத்துல வந்திருக்க கூடாது. அப்ப துர்கா என்ன பண்றாங்க, அவங்க தான் இன்சார்ஜா இருக்காங்க. இந்த தாமம் நாம இருக்கிற இந்த பூலோகத்துக்கு இன்சார்ஜ் சிவபெருமானும் பார்வதி. அவங்க என்ன பண்றாங்க, பிரம்ம சமிதியில ரொம்ப அழகா சொல்றாரு பிரம்மா. ஸ்ரீ ஸ்ரீதி பிரளய சாதன சக்தி ரேகா சாயே வயஸ்ய புவனானி பிபர்தி துர்கா இச்சானுரூபம் அபியஸ்ய சதேஷ தேஷா கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி.
படைத்தல், காத்தல், அழித்தல், சிருஷ்டி, சிதி, பிரளயா, சாதன, சக்தி, ரேகா. பகவான் தன் சக்தியை வச்சுட்டே இதெல்லாம் பண்ணிடுறாரு. கிருஷ்ணா நேரடியா படைக்கிறது இல்ல, கிருஷ்ணா நேரடியா அழிக்கிறது இல்ல, கிருஷ்ணா நேரடியா காக்குறது இல்ல. கிருஷ்ணா வந்து கோலோக விருந்தாவனத்துல கன்றுகளோடும் பசுக்களோடும் ஆனந்தமா இருக்காரு. ஆனா இந்த ஜட உலகத்தை படைத்து காத்து அழிக்கிற பொறுப்பை அவர் தன் சக்தி கிட்ட விட்டார். கிருஷ்ணா டைரக்டா இன்வால்வ் ஆகுறது. அப்போ பார்வதி தேவி, துர்கா, விஷ்ணு துர்கா, விஷ்ணு மாயா, மகா மாயா, அவங்களுக்கு அந்த பவர் கொடுத்திருக்காரு கிருஷ்ணா. அவங்களால என்னனாலும் பண்ண முடியும். படைத்தல், காத்தல், சிருஷ்டி, சிதி, பிரளய, சாதன, சக்தி, ரேகா. சாயேவ, சாயா மீன்ஸ் ஷேடோ, நிழல். யாருடைய நிழலா செயல்படுறாங்க? பகவானுடைய நிழலா இருக்காங்க, பகவானுடைய ஷேடோ. இச்சா அனுரூபம், யாருடைய விருப்பத்துல செயல்படுறாங்க? சிருஷ்டி, சிதி, பிரளய, சாதன, சக்தி, ரேகா. சாயேவ யஷ புவனானி பிபர்தி துர்கா. இச்சானு ரூபம், யாருடைய விருப்பத்தினால் அந்த ரூபம் எடுத்துட்டு இருக்காங்க, செயல்படுறாங்க? கோவிந்தமாதி புருஷம் தமகம் பஜாமி, அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். இப்ப கோவிந்தன் தான் சர்வ காரண காரணம். இவங்கெல்லாம் வந்து ஒரு கருவிதான். அப்போ பார்வதி தாயார், அதாவது சதி தேவி, அவங்களோட லீலைகள்ல பகவானுடைய அனுகிரகத்தினால அவங்க பல்வேறு அற்புதங்களை அதிசயம் பண்றாங்க. இல்லாட்டி யாருடைய சக்தி அவங்க? சக்தி சக்தினா யாருடைய சக்தி? விஷ்ணு சக்தி, விஷ்ணு துர்கா, விஷ்ணு மாயா, மகாமாயா. அப்ப அவர் விருப்பத்துல அவங்க செயல்படுறாங்க. அப்ப நீங்க பாருங்க, இந்த நவராத்திரி வந்து 9 நாள் 9 அலங்காரம் பண்ணுவாங்க பார்வதி தாயாருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து முதல் நாள் பிரதமை, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. சைலபுத்திரின்னு பேர் அவங்களுக்கு. சைலபுத்திரி, அதாவது துர்க்கைய வந்து பார்வதியை சைலபுத்திரியா வழிபடு. சைலம்னா என்னது? மலை. சைலம்னா மலை. மலைக்கு மகள், ஹிமவானுக்கு மகளா பிறந்ததுனால அவங்க மலை மகள். ஹிமவான்கிற இமயமலை, இமயமலை இருக்கு இல்லையா, அந்த இமயமலையோட பர்சானிஃபை டெய்டி, அந்த இமயமலையோட தேவர். அந்த இமயமலையின் தேவன் இமவான். இமவானுக்கு மகளா பிறந்தனால சைலபுத்திரியா வழிபடுவான் ஃபர்ஸ்ட் நாள். ஏன் அவங்க இமவானுக்கு மகளா வந்தாங்க? ஏன் அவங்க பார்வதியா வந்தாங்க? யாருக்கா தெரியுமா? கை தூக்குங்க. ஏன் வந்து துர்கா, விஷ்ணு துர்கா ஏன் பார்வதியா வந்தாங்க? பர்வதத்துக்கு மகளா வந்தனால பார்வதி. ஏன் அவங்க பார்வதியா வந்தாங்க? யாரா தூங்கிட்டு இருக்கீங்களா? முழிச்சுட்டா கதை சொல்லுங்க, கை தூக்குங்க. ஏன் வந்து அவங்களுக்கு சைலபுத்திரின்னு பேர்? ஏன் அவங்களுக்கு இமவானுக்கு மகளா வந்தாங்க, பார்வதியா ஏன் வந்தாங்க? பாத்தீங்களா? இப்படிதான் என்னன்னே தெரியாம வழிபட்டுட்டு இருக்காங்க அப்போ, இல்லையா? சோ அவங்க சிவபெருமானே தனக்கு கணவரா வரணும்னு பார்வதியா வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க சதி தேவியா தாக்ஷாயினி. அவங்களுக்கு 1000 நாமம் இருக்கு. பார்வதிக்கு 1000 நாமம். தாக்ஷாயினி, அம்பிகா, பத்ரகாளி, பகவதி, சாமுண்டி, பத்ரா, இந்த மாதிரி 1000 1000 பேர். லலிதா சகஸ்ர நாமம், லலிதாவுக்கு சகஸ்ர நாமம் இருக்கு. அவனுக்கு 1000 நாமம் இருக்கு. அப்ப என்னாச்சு? அவங்க சதி தேவியா வந்து தாக்ஷாயினி, தக்ஷனுடைய பொண்ணு. அதனால சிவபெருமான் வந்து சதி தேவியை தாக்ஷாயினின்னு கூப்பிடுவார். ஏன்னா தக்ஷனின் புதல்வி, அதனால தாக்ஷாயினி. ஆனா சிவபெருமான் மேல தக்ஷனுக்கு பொறாமை. அதனால என்ன பண்ணிட்டாரு தக்ஷன் வந்து, ஒரு யாகத்துல, தேவர்கள் நடத்தக்கூடிய யாகத்துல எல்லோர் முன்னையும் சிவபெருமானை அவமானம் செய்து விட்டார். எல்லா 33 கோடி தேவர்கள் முன்னாடி தக்ஷன் வந்து சிவபெருமான் வந்து, நீ அமங்கலமானவன், நீ வந்து கெட்டவன், நீ வந்து நல்லவன், நீ மோசமானவன், கொடூரமான வார்த்தைகளால் பேச. நம்மளை திட்டியிருந்தான் அங்க, அவ்வளவுதான். அவர் ஒரு வார்த்தை பேசுனா 10 வார்த்தை பேசும். சிவபெருமான் என்ன பண்ணார்? பேசாம எழுந்து சென்று விட்டார். தக்ஷன் வந்து பொறாமைனால பேசுறாரு. எல்லாரும் சிவபெருமான வழிபடுறாங்க, எல்லாரும் அவரை மதிக்கிறாங்க, எல்லாரும் அவரை வணங்குறாங்க. அது வந்து தக்ஷனுக்கு பொறாமை ஏற்பட்டு. இந்த பொறாமை இருக்கிறவங்க நிம்மதியாவே இருக்க முடியாது. பொறாமை இருக்கிறவங்க நிம்மதியா இருக்க முடியாது, அவங்க கூட இருக்கிறவங்க நிம்மதியா இருக்க முடியாது. ரொம்ப கொடூரமான குணம். எதை வேணாலும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்திடலாம், பொறாமை ஈடுபடுத்த முடியாதுன்னு படிச்சோம் இன்னைக்கு. கோபத்தை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம், காமத்தை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம், செல்வத்தை, பேராசை எல்லாத்தையும் கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தலாம். ஆனா பொறாமை மட்டும் ஈடுபடுத்த முடியாது. இதனால தக்ஷன் பொறாமை கொண்டு சிவபெருமானை வந்து இகழ்ந்து பேச, அது பார்வதிக்கு, சதிதேவி, சதிதேவிக்கு தெரிய வந்து தக்ஷன் நடத்துற யாகசாலையில போய் தன் அப்பா கிட்ட 4 கேள்வி கேட்டாங்க. என்ன துணிச்சல் இருந்தா நீங்க என்னுடைய கணவரை வந்து இப்படி சபை முன்னாடி அவமானப்படுத்தி இருப்பீங்க? அவர் யாரு?
33 கோடி தேவர்களும் அவரை வழிபடுறாங்க. அவருடைய குணம் என்ன, அவர் எவ்வளவு தெய்வீகமானவர், அவரு பகவானுக்கு பிரியமானவர், இப்படி எல்லாம் இருக்காரு. அவருடைய நிலைமையை புரிஞ்சிக்காம நீங்க அவரை நீங்க அவமானப்படுத்திட்டீங்க. உங்க மூலமா கிடைச்ச உடம்பு எனக்கு வேண்டாம். என்ன அடிக்கடி சிவபெருமான் தாக்ஷாயினின்னு கூப்பிடும்போது எனக்கு உங்களுக்கு எனக்குள்ள உறவு வச்சுதான் கூப்பிடுறாரு. அதனால இந்த உறவு எனக்கு தேவையில்லைன்னு துண்டிச்சுக்கலான்ட்டு அந்த நெருப்புல இறங்கிடும். நெருப்புல இறங்கி சதி தேவி தாக்ஷாயினி உடலை விட்டுருவான். உடலை விட்டாங்க. அப்புறம் தான் சிவபெருமானுக்கு கோவம் வந்து. சிவபெருமான் பாருங்க, அவர் ஏன் அவர் தூய பக்தர்னா, ஏன் அவர் உன்னதமான குணம் உள்ளவர், அவர் அவமானப்படுத்துறப்ப கோவம் வரவே இல்லை. ஆனா அந்த தக்ஷனுடைய பொறாமை குணத்தினால சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய குழப்பம் ஏற்படுது. அதனால இவனுக்கு ஒரு நல்ல பாடம் போகட்டும்னு சொல்லி அவர் தலையை துண்டிச்சிருவார். வீரபத்திரன் அமிச்சு, சிவபெருமானுடைய அம்சம் வீரபத்திரன் வீரபத்திரா போய் தக்ஷனுடைய தலைய ஒரே சீவுதான், இளநீ சீவுற மாதிரி சீவிடுவார். அப்புறம் என்னாச்சு, கடைசி ஒரு ஆட்டோடைய தலையை எடுத்து பொறுத்துட்டாங்க. ஆட்டோடைய தலையை வச்சு அந்த தலையை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் தலைக்கண வரக்கூடாதுன்னு ஞாபகம் வரணும். அப்புறம் என்னாச்சு, இப்போ தாக்ஷாயினி உடலை விட்டாங்க. திரும்பி அவங்க இமவானுக்கு மகளா பிறக்கிறாங்க. பர்வதத்துக்கு மகளா வந்தனால பார்வதி, சைலத்துக்கு மகளா வந்த சைலாத்ரி, மலைமகள். அப்ப முதல் நாள் இந்த பார்வதியை என்ன வழிபடுவாங்க, அவங்க சைலாத்ரியா வழிபடுறாங்க. அது ஒரு நாள் ஒரு கலர் ட்ரெஸ் போட்டு அலங்காரம் பண்ணும். ஒரு நாள் மஞ்சள், பச்சை, வெள்ளம், நீலம், வெள்ளை, நீலம், மாதிரி ஒரு ஒரு கலர்ல அலங்காரம் பண்ணி அவங்க வர்ஷிப் பண்ணுவாங்க. அது என்னன்னா, கிருஷ்ணர் சொன்னாரு, இந்த சிறைச்சாலையில கம்சன் 8வது குழந்தையா யோகமாயா வந்தாங்க. கம்சன் நினைச்சா கிருஷ்ணர் தான் வந்திருக்காரு, அவர் கொன்னுருவான்னு போனான். அங்க போனா அது பெண் குழந்தையா இருக்கு. அவர் தூக்கி பிடிச்சா, கையை பிடிச்சு தூக்கினா அந்த குழந்தை கையில இருந்து நழுவி பல கரங்களோட வேல், ஈட்டி, சூளம், வாளு, கத்தி, கதை, பல கரங்களோட அப்படி நாக்கெல்லாம் வெளியே கண்ணெல்லாம் செவந்து ரத்தம்லாம் சொட்டுது, நாக்குல மண்டவோடெல்லாம் மாலையா இருக்கு. அவங்க சொன்னா, முட்டாள் கம்சா, உன்னை கொல்லக்கூடிய அந்த விஷ்ணு கிருஷ்ணா எப்போ வந்துட்டாரு, உனக்கு மரணம் நிச்சயம்டா மூடனே அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. அப்ப பகவான் அவதாரம் செய்யறத கம்சன் இடத்துல சொன்னதுனால இந்த சேவை, கம்சன் கிட்ட போய் கிருஷ்ணர் அவதாரம் பண்ணிட்டாரு அப்படின்னு பகவானுடைய அவதாரத்தை அறிவிச்சதுனால துர்க்கையை கலியுகத்துல அவங்க வழிபடக்கூடியவங்க, சாக்தர்கள், தேவி வழிபாடு செய்யறவங்க அந்த மாதிரி பல விதத்துல பல ரூபத்துல உங்களை வழிபடுவாங்க அப்படின்னு பகவான் ஆசீர்வாதம். அம்பிகா, கன்னியாகுமாரி, காத்தியாயினி, பல நாமங்கள். அது மாதிரி இங்க சைலபுத்திரி. சோ 2வது நாள் என்ன பண்ணுவாங்க, அவங்க பிரம்மச்சாரினியா வழிபடுவாங்க. பிரம்மச்சாரினி. தென் பார்வதி என்ன பண்ணாங்க, இப்ப குழந்தையா வந்துட்டாங்களே, அப்புறம் இளமை பருவம் வந்த உடனே அவங்க தவம் பண்றாங்க, கிருஷ்ணரே தனக்கு சாரி சிவா, சிவாவே தனக்கு கணவரா வரணும் அப்படின்னு பிரம்மச்சரிய விரதம் இருக்கு, பிரம்மச்சாரினி. சோ அப்ப அவர் 2வது நாள் எப்படி அவங்க வழிபடுவாங்க, பிரம்மச்சாரினியா வழிபடுறாங்க. அவங்க சிவபெருமானே தனக்கு கணவரா வரணும்னு தவம் இருக்காங்க. தவம் இருந்து பிரார்த்தனை செய்யறாங்க. 3வது நாள் சந்திரகாந்தா. சந்திரகாந்தா, காந்தா மீன்ஸ் எஃபில்ஜென்ஸ், பிரகாசம், தேஜஸ், பிறை சந்திரன். 3வது நாள் அவங்க துர்க்கைய அவங்க சிவபெருமான கல்யாணம் பண்ணிடுவாங்க. சிவபெருமான தவம் பண்ணி பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி என்ன பண்ணாங்க, சிவபெருமானே கணவரா கிடைச்சிட்டாங்க, பகவானே கல்யாணம் நடத்தி வச்சுட்டாங்க. அப்போ பிறை சந்திரன் இருக்கு அவங்க தலையில, அதான் சந்திரகாந்தா. 3வது நாள் வருஷம். 4வது நாள் குசுமாண்டா, குஷ்மாண்டா, குஷ்மாண்டா. குஷ்மாண்டாங்கிறது அந்த சிவகணங்கள் எல்லாம் வழிநடத்துறவங்க. அது மட்டும் இல்ல, அவங்க 8 கரத்தோட புலி மேல உட்காந்துருப்பாங்க. 8 கரத்தோட அவங்க புலி மேல உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு அலங்காரம். 4வது நாள் ஃபர்ஸ்ட் பிரதமை சைலா, சைலபுத்திரி, துதியை 2வது நாள் பிரம்மச்சாரிணி, திருதியை 3வது நாள் சந்திரகாந்தி, 4வது குஷ்மாண்டா. 8 கரம் உள்ள புலி மேல அமர்ந்திருக்கிற ஒரு தேவியா வழிபடுவாங்க. எல்லா பிரார்த்தனையும் செய்வாங்க, பௌதிக தேவைகளுக்காக எல்லாம் வழிபடுவாங்க. 5வது நாள் ஸ்கந்த மாதா. ஸ்கந்தன்னா கார்த்திகேயன். அவங்க ஒரு சிங்கத்து மேல உட்கார்ந்துருப்பாங்க, குழந்தைய மடியில வச்சிருப்பாங்க. கார்த்திகேயனை குழந்தையா பெற்றெடுத்தாங்க, ஸ்கந்த மாதா.
6ஆம் நாள் காத்தியாயினி. காத்தியாயினி விரதம், காத்தியாயினி வழிபாடு. அவங்க காத்தியாயினா அப்படின்னு ஒரு முனிவருக்கு குழந்தையா வந்தாங்க. இவங்க தான் யாரை கொன்னாங்க? மகிஷாசுரங்கிற அசுரனை. ஐகிரி நந்தினி நந்தி தமேதினி அப்படி பாடுவாங்க. மகிஷாசுர மர்தினி. மகிஷாசுரன் என்ற அசுரன் அவங்கள வதம் பண்ணாங்க. அப்ப பாருங்க, அசுரங்களை கொல்றது கிருஷ்ணா நேர்லயே வர வேண்டாம், பார்வதி அமிச்சிட்டா போதும். பார்வதி பார்த்தா இந்த அசுரனை எப்படி கொல்றது? சாதாரண ஆயுதத்தை எல்லாம் கொல்ல முடியாது. அவர் அப்படி வரம் வாங்கிட்டு இருக்கான். எந்த ஆண் மகனால கொல்ல முடியாது, எந்த இந்திரன் போன்ற தேவர்களால கொல்ல முடியாது, வஜ்ராயத்தினால கொல்ல முடியாது, மிருகத்தினால கொல்ல முடியாது. இப்படி எல்லாம் வரம் வாங்கியிருந்தான். அவன் ஒரு பெண் தேவதை, அது கன்னி பொண்ணு. அந்த தேவதையினாலதான் கொல்லப்படுவா. அப்படி ஒரு அவதாரம் பண்ணணும். அப்புறம் பகவானுடைய அஸ்திரம், யாராலும் வெல்ல முடியாத அஸ்திரத்துல தான் கொல்லப்படுவான், சுதர்சனம். அப்ப என்ன பண்ணாங்க? பார்வதி காத்தியாயினியா தோன்றி விரதம் இருந்து பகவானை பிரார்த்தனை பண்ணி அந்த சுதர்சன சக்கரத்தை பகவான் பெற்றுக்கொண்டார். அந்த சுதர்சன சக்கரத்துக்கு பூஜை பண்ணாங்க. சுதர்சன யக்யா, சுதர்சன வழிபாடு. அந்த சுதர்சனம் பகவானுடைய ஆயுதம். அந்த ஆயுதத்தை தான் அவங்க பூஜை பண்ணாங்க. நம்ம கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ், ஸ்க்ரூ டிரைவர், மிக்சி கிரைண்டர் எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ஆயுத பூஜைன்னா அவங்க பண்ண ஆயுத பூஜை சுதர்சன ஆழ்வார வழிபட்டாங்க, பகவானுடைய சக்கர ஆயுதம். பார்வதி தேவி காத்தியாயினி அவதாரம் செஞ்சு அவங்க சுதர்சனத்தை வழிபட்டாங்க. ஏன்னா, ஓ சுதர்சனமே, நீங்க பகவானுக்கு பிரியமானவர், நீங்க பகவானுடைய அஸ்திரம், நான் உங்க கருணையை வேண்டி பிரார்த்தனை செய்யறேன், நீங்க என் கூட வாங்க, நான் உங்களை அனுப்பிச்சு அந்த மகிஷாசுர தலையை துண்டிக்கணும். சமுதாயத்தில் பெரும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான். அதனால பகவான்கிட்ட பிரார்த்தனை செஞ்சு, சுதர்சன ஆழ்வார்ட்ட பிரார்த்தனை செஞ்சு, சுதர்சன ஹோமம் எல்லாம் பண்ணி, சுதர்சன வழிபாடு பண்ணி, மந்திரம் எல்லாம் சொல்லி பிரார்த்தனை செஞ்சு பூஜை பண்ண பகவானுடைய ஆயுதத்துக்கு பூஜை பண்ணாங்க. அதுதான் ஆயுத பூஜை. பார்வதி தேவி காத்தியாயினியா சுதர்சன வழிபாடு செஞ்சு ஆயுத பூஜை. நம்ம என்ன பண்றோம்? ஸ்க்ரூ டிரைவரு, பேனா, பென்சிலு, மிக்சி கிரைண்டரு, டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர் எல்லாத்துக்கும் பொட்டு வச்சு வழிபாடு பண்றோம். அவங்க சுதர்சன மந்திரம் சொல்லி பிரார்த்தனை பண்ணாங்க. என்ன மந்திரம் சொன்னாங்க? ஓம் சுதர்சனாய வித்மகே சக்கராய தீமகி தன்னோ ஓம் சுதர்சனாய வித்மகி மகா ஜுவாலாய தீமகி. ஓம் சுதர்சனாய வித்மகி மகா ஜுவாலாய தீமகி தன்னோ சக்கர பிரச்சோதயாத். இது சுதர்சனோட மந்திரம். நீங்க கம்ப்யூட்டருக்கு என்ன மந்திரம் சொல்லுவீங்க? ஓம் கம்ப்யூட்டராய வித்மகி கீபோர்டாய தீமகி தன்னோ மானிட்டர் பிரச்சோதயான்னு சொல்லுவேன். ஓம் கம்ப்யூட்டராய வித்மகே கீபோர்டாய தீமகே தன்னோ மானிட்டர் பிரச்சோதயாத் அப்படி சொல்லல மந்திரம் பண்ண முடியாது, அப்படி சொல்லல வழிபாடு பண்ண முடியாது. கம்ப்யூட்டருக்கு பூஜை பண்ற. சோ இப்படி 6வது நாள் அவங்க என்ன பண்ணாங்க? காத்தியாயினியா சுதர்சனத்தை வழிபாடு பண்ணி அவங்க மகிஷாசுரனை வதம் செஞ்சாங்க. 4 கரத்தோட வந்தாங்க. 6வது நாள் சஷ்டி. 7வது நாள் அவங்க சப்தமி இன்னைக்கு கலாராத்திரி, கலாராத்திரின்னு வந்தாங்க. சிம்ம வாகனத்துல அவங்க சும்ப நிசுமங்கிற அசுரங்களை வதம் பண்ணு. சும்பா நிசும்பா. பாருங்க, எல்லா அசுரங்களையும் பகவான் கொல்றது இல்ல, ஒரு சில அசுரங்களை மட்டும்தான் கிருஷ்ணா கொல்றாரு. மற்ற அசுரங்களை எல்லாம் கொல்றதுக்கு தேவி தேவர்களை வச்சிருக்காரு பகவான். சூரபத்மனை கொல்றதுக்கு முருகன் போனாரு, மகிஷாசுரன், சும்ப நிசும்பன் எல்லாம் கொல்றதுக்கு தேவி போனாங்க. ஏன் கிருஷ்ணர் ஒரு சில அசுரங்களை கொல்ல வராரு? அது டைரக்டா பக்தர்களுக்கு ஆபத்து இருக்கும். பிரகலாதனுக்கு ஆபத்து வரும்போது பகவான் வந்தார், எண்ணெய் கஷுவை வதம் பண்றது, இரண்யாட்சனை வதம் பண்றது. அப்ப பக்தர்களுக்கு ஆபத்துனாதான் பகவான் வருவார். பக்தர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற முதல் கடமை. பரித்ராணாய சாதுனா தான் ஃபர்ஸ்ட் டியூட்டி. பகவானுடைய முதல் டியூட்டி என்னது? பரித்ராணாய சாதுனா. தென் செகண்ட் தான் வினாச்சாய சதுஸ்கிருதி. பக்தர்களை காக்குறதா முதல் வேலை, அசுரங்களை தண்டிக்கிறது 2வது வேலை தான். அதுக்கு நிறைய பேர் வச்சிருக்காரு அவரு. பார்வதிக்காக பாருங்க, சும்பா நிசும்பா மகிஷாசுரா இவங்க எல்லாம் பீஸ் பீஸ் ஆகிட்டு. அதுக்கெல்லாம் பகவான் வரணும்னு இல்லை. எங்க பக்தர்கள் துன்புறுத்தப்படுறவங்கள பகவான் டைரக்டா வந்துடுவார். இந்த கலாதிரி இருக்காங்களே, காலாதிரி, இவங்க பயங்கரமா இருப்பாங்க. கருப்பு நிறத்துல
இப்படி நாக்கெல்லாம் ரத்தம் வந்து மண்டை ஓடெல்லாம் பாட்டு பயங்கர பத்திரகாளி காலம் மாதிரி இருப்பாங்க. பார்த்தாலே பயம் வரும். மகா கௌரி 8ஆம் நாள் அஷ்டமி அன்னைக்கு அவங்கள மகா கௌரியா வழிபடுவோம். மகா கௌரி அவங்க நல்ல அறிவு, அமைதியும் அறிவும் தர்றவங்க. இதெல்லாம் எங்கிருந்து வருது இந்த சக்தி எல்லாம்? விஷ்ணு சக்தி பகவான் இருந்து வருது. ஏ அந்யப்ய தேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்தையான்விதா தேமி மாமேவ கவுந்தேயா யஜந்தி அவிதி பூர்வகம். தேவதையை போய் வழிபடுறவங்க அவங்க போய் தெரியாம வழிபடுறாங்க. அந்த சக்தி எல்லாம் என்கிட்ட இருந்தா வருது, நான் தான் கொடுக்குறேன்னு தெரியல அவங்க அறியாமையினால. யஜந்தி அவிதி பூர்வகம், ப்ராப்பர் நாலேஜ் எல்லாம் வர்ஷிப். இல்லாட்டி எப்படி இவங்களுக்கு எப்படி இந்த சக்தி? ஓ சக்தி யாருடைய சக்தி? அவங்க சக்திங்கும் போது யாருடைய சக்தின்னு கேள்வி வரும். சக்தின்னு சொன்னா யாருடைய சக்தின்னு கேள்வி வரும். அப்ப எப்படி இவங்களால இப்படி செயல்பட முடியுது? எப்படி இவங்க வந்து இந்த மாதிரி லீலைகள்லாம் பண்றாங்க? பல்வேறு ரூபங்கள் எடுத்துக்கிறாங்க. இச்சான ரூபம் பகவானுடைய விருப்பத்தினால, பகவானுடைய ஏற்பாட்டினால, பகவானுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்காக. கோவிந்தமாதி புருஷம் தமகமஜா, அந்த கோவிந்தனை நான் வணங்குகிறேன். 9ஆம் தேதி நவமி சித்திதாத்ரி. சித்திதாத்ரி இந்த எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சித்திகளை விரும்புறவங்க அனிமா மகிமா லகிமா இஜிதா வஜிதா பிரார்காமியா பிராராப்தி, இந்த மாதிரி இசித்வா வசித்வா, இந்த மாதிரி 8 சித்தி இருக்கு. இந்த 8 அஷ்டமா சித்தியை விரும்புறவங்க இந்த சித்தி தாத்திரியை வழிபடுவாங்க. ஓ சித்திதாத்ரி துர்கா, ஓ சாமுண்டி, ஓ சண்டி, ஓ பத்ரகாளி, ஓ காத்தியாயினி, ஓ கன்னியாகுமரி, எனக்கு இந்த சித்தியெல்லாம் கொடுங்க. தனம் தேகி வித்யா தேகி, எனக்கு அறிவு கொடுங்க, செல்வம் கொடுங்க, சித்திகளை கொடுங்க, புத்திகளை கொடுங்க, சக்திகளை கொடுங்க. இது தேவி பாசகம். இதெல்லாம் தேவியை வழிபடுறது. ஆனா அவர் பகவான் பக்தர் என்ன பண்ணிடுறாரு? நேரடியா பகவான்கிட்ட வந்துடுறாரு, டைரக்டா. அப்ப பகவானுக்கு கிருஷ்ண பக்தி தெரியாதவங்க, கிருஷ்ண உணர்வுக்கு வராதவங்க இந்த மாதிரி நவராத்திரி அன்னைக்கு தேவியை வந்து அலங்காரிச்சுட்டு வழிபடுவாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஓ நீங்கெல்லாம் பக்தர் கிடையாது, நீங்கெல்லாம் தேவியை வழிபடுறவங்க, நீங்கெல்லாம் வந்து கிருஷ்ணர்கிட்ட வரவே முடியாது, போக முடியாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? அங்க போய் கீர்த்தனை பாடணும், புத்தகம் கொடு, ப்ரோபார் புத்தகத்தை விநியோகம். இந்த 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 பண்டிகையை வந்து நம்ம கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ண பயன்படுத்தி, தேவியை வழிபடுறவங்ககிட்ட போய் நீங்கெல்லாம் தேவியை வழிபடுறவங்க அவ்வளவுதான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அங்க போய் நீங்க ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு நீங்க இந்த மாதிரி இந்த நவராத்திரி கொண்டாடுறீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காலத்துல இப்படி எல்லாம் பக்தியா இருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா அரசாங்கம் முதற்கொண்டு நாத்திகனா இருக்காங்க. அரசாங்கம் நாத்திகன், சினிமா நடிகர் நாத்திகன், சுற்றி எல்லாம் நாத்திக, கடவுளே இல்லைன்னு சொல்லுது. நீங்க அந்த காலத்துல கூட நீங்க உட்காந்துட்டு இந்த மாதிரி வழிபாடெல்லாம் செய்றீங்க, கொலு வச்சிருக்கிறீங்க, தேவி வழிபடுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நாங்க வந்து கீர்த்தனை பண்றோம், ஹரிகிருஷ்ணா ஜெபம் பண்றோம், பிரார்த்தனை பண்றோம் உங்களுக்காக. அப்படி பகவத்கீதை புஸ்தகம் எல்லாம் கொடுத்து, ப்ரோபார் புக்கு கொடுத்து, பிரசாதம் எல்லாம் கொடுத்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுதான் பக்தியோட ஆரம்பம். அந்த வழிபாட்டில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பக்தர் சங்கத்துல வந்து பக்தராயிடும். தொடர்ந்து நம்ம போய் நாம சங்கீர்த்தனை பண்ணி பிரசாதம் எல்லாம் கொடுத்து, ப்ரோபார் புத்தகம் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு அதை படிக்கும்போது சரி, கிருஷ்ணர் தான் பரம புருஷோத்தமனாலும் முழு முதற் கடவுள் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்க நாம ஜபிக்க ஜபிக்க அந்த அனர்த்தங்கள்லாம் போயிடும். நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு, நான் எந்த கடவுளை வழிபடுறது. அன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார். நாங்க ஒரு ப்ரோக்ராம் போன இடத்துல, நாங்க இவ்வளவு நாள் தேவி எல்லாம் வழிபட்டோமே, இப்ப கிருஷ்ண பக்தி பண்ண அவங்க கோச்சிக்க மாட்டாங்களா? அது விட்டுறலாமா? என்ன பண்றது? கோச்சிக்கலாம் மாட்டாங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா பெரும்பாலும் தேவரை வழிபடுறவங்க எதுக்கு போறாங்க? அவங்ககிட்ட பௌதிக தேவைக்கு தான் போறாங்க. பக்தர் எதுக்கு போவாங்க? பக்தர் தேவி கோயில்ல அவங்களுக்கு வேலை ஒன்றும் இல்லை. அப்படியே போலாம் என்ன பண்ணுவாங்க? எனக்கு கிருஷ்ண பக்தி கொடுங்க, நான் பகவானை தாமரை பார்த்த மறக்க கூடாது, எனக்கு பகவான் மேல பக்தி வரணும், நான் நாமத்துல ருச்சி வரணும், நான் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும், அப்படி பிரார்த்தனை செய்யும். விருந்தாவனத்துல காத்தியாயினி விரதம் இருப்பாங்க கோபிகள்லாம். கோபிகள் வந்து காத்தியாயினி தேவி வழிபட்டு விரதம் இருப்பாங்க. அது எதுக்காக? கிருஷ்ணரே தனக்கு கணவரா வரணும். ருக்மிணி தேவி கல்யாணத்துக்கு முந்தின நாள் அவங்க பவானியோட கோயிலுக்கு போறாங்க. அவங்க குடும்ப வழக்கப்படி அந்த பீஷ்மகாவுடைய வம்சத்துல விதர்ப நாட்டுல பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண முன்னாடி அம்பிகா கோயில்ல போய் பிரார்த்தனை பண்ணும். ருக்மிணி என்ன பிரார்த்தனை பண்ணாங்க? கிருஷ்ணரே எனக்கு கணவரா வரணும். வேற யாரும், இந்த குள்ள நரிகள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி
இந்த குள்ள நரிகள்லாம் நின்னுட்டு இருக்காங்க. ருக்மிணி என்ன பிரார்த்தனை பண்ணாங்க? இந்த குள்ளநெறி கூட்டத்துல சிங்கம் பூந்து தன் இரையை எடுத்து செல்வது போல கிருஷ்ணர் வந்து என்ன தூக்கிட்டு போகணும். அந்த மாதிரி எனக்கு கணவர் வேணும். கிருஷ்ணர் தான் எனக்கு கணவரா வரணும். ம். கோபர்கள்லாம் கூட பிருந்தாவனத்துல சிவராத்திரி விரதம் இருந்திருக்கு. எதுக்கு? குழந்தை கிருஷ்ணர் வந்து எங்க மேல அவன் மேல அன்பு அதிகரிக்கணும். இந்த குழந்தைக்கு நம்முடைய நன்மைக்காக அவங்க வாத்சல்ய பாவத்துல கிருஷ்ணர் மேல உள்ள அன்புனால அவங்க மகாதேவர்கிட்ட பிரார்த்தனை. பிருந்தாவன்ல பிரம்மாண்ட காட்டுன்னு ஒரு இடம் இருக்கு. பிரம்மாண்ட காட்டு அப்படின்னா, காட் அப்படின்னா படித்துறை. பிரம்மாண்ட காட்டுனா அன்னை யசோதைக்கு பிரம்மாண்டத்தை காட்டி அருளிய படித்துறை. கிருஷ்ணா வந்து தன்னுடைய விஸ்வரூபத்தை வந்து வாயில யசோதாமா காமிச்சாங்க அந்த இடத்துல. அங்க ஒரு சிவபெருமான் கோயில் இருக்கு. அந்த சிவபெருமானுக்கு பேர் வந்து சிந்தாகரன் மகாதேவ். சிந்தாகரன் அப்படின்னா கவலை வேண்டாம், கவலையே படாதீங்க, உங்க குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா யசோதாமாக்கு ஒரே கவலை, இந்த குழந்தைய வந்து யாரா கடத்தின்னு போயிடுவாங்களோ. ஏன்னா ஒரு ஒரு அசுரனா வரான். பூதனா, அகாசுரா, பகாசுரா, திருநாவர்தா. தியானமும் யசோதாமா கவலையில இருக்காங்க. அப்போ அந்த சிவபெருமான் வந்து சொல்றாரு, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. சிந்தா மத்கர்னா, சிந்தா மத்கரோ, ஓ யசோதா மையா, சிந்தா மத்கரோ, சிந்தா மத்கர்னா, கவலைப்படாதீங்க, உங்க குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாது. ஏன்னா அவர் பரம புருஷோத்தமனான முழு முதற் கடவுள். அந்த மகாதேவ் வந்து அங்க பாருங்க, அங்க வந்து பிருந்தாவனத்துல மகாதேவர் கோயில் இருக்கு. கோபேஸ்வர் மகாதேவ், சக்கரேஸ்வர் மகாதேவ், சிந்தாகரன் மகாதேவ். இங்க என்ன பண்றாரு அவரு? பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்காரு. பகவானுடைய லீலைகளை ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்காரு. அதனால நம்ம இந்த நவராத்திரி அன்னைக்கு பகவானுடைய லீலைகளை வந்து 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம லீலைகளை படிக்கலாம், கேட்கலாம், நாம ஜபிக்க சொல்லிக் கொடுக்கலாம், கீர்த்தனம் பாடலாம், புரோபார் புத்தகம் கொடுக்கலாம், பிரசாதம் கொடுக்கலாம். அப்படி நிறைய பேர் கிருஷ்ண பக்தி எடுத்துக்கிட்டோம். இங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கு பாருங்க. இந்த கிருஷ்ணனுடைய ரூபம் இருக்கே, இது வரைக்கும் பார்த்தது இந்த பிரம்மாண்ட ரூபத்தை பத்தி பேசியிருந்தோம். இப்போ அந்த சச்சிதானந்த ரூபம். இந்த பிரம்மாண்ட ரூபத்துக்கு மேல இன்னொரு ரூபம் இருக்கு, அது சச்சிதானந்த ரூபம். அது இந்த பௌதிக சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது, உன்னதமானது, தெய்வீகமானது. அந்த பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை உணரணும்னு சொன்னா நம்ம புலன்கள் தூய்மை அடையும். அத ஸ்ரீகிருஷ்ண நாபாதி நான் பவேத் கிராயம் இந்திரியை சேவோன்முகேக ஜிவ்வாது ஸ்வயமேவ ஸ்புரத்தே. பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை இந்த ஜட புலன்களால உணர முடியாது, தூய்மை அடையணும். இவ்வளவு நாள் அசுத்தமா இருக்கு. அப்ப நாம ஜபிச்சு பக்தி தொண்டு பண்ணிட்டே இருந்தாலும் தூய்மை அடையும். அதனால முதல்ல எல்லாரையும் நாம ஜபிக்க வைக்கணும். நம்மளும் நாம ஜபம் பண்ணணும், பிரசாத சாப்பிடணும், கிருஷ்ணரை பத்தி பேசணும், மற்றவங்களும் இதை பண்ண வைக்கணும். அப்பதான் அவங்க கிருஷ்ணரை உணர முடியும். அப்பதான் உணர முடியும். அது கொஞ்சம் டைம் ஆகும், பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். அது நாம ஜபிக்க ஜபிக்க கிருஷ்ணர் தன்னை வெளிப்படுத்துவார். நான் வந்து பிரசாதத்துல இருக்கேன், பாகவத்துல இருக்கேன், பகவத்கீதையில இருக்கேன், கோயில்ல விக்கிரகமா இருக்கேன், நாம ஜபத்துல இருக்கேன், எல்லாத்தையும் காமிச்சு தருவார். அதனால அனைத்து பக்தர்களுக்கும் நவராத்திரி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த கிருஷ்ண பக்தியை வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு அழகான பண்டிகை இது. யாராவது கொலு வைக்க கூப்பிட்டாங்கன்னா போய் கீர்த்தனம்லாம் பண்ணி பிரசாதம் கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு அவங்களுக்கு கிருஷ்ண பக்தியை, பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி.